ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து இந்த பச்சை பயிர் குழம்புக்கு மசாலா அரைக்கிறத நீங்கள் ஒரு வீடியோ அவங்க பார்த்துக்கோங்க. இது எப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போடணும். ஒரு ஸ்பூன் சீரகம் போடணும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு வதங்கின்னு இருக்கிற மாரி நாங்கள் இதை அரைக்கல, ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த வீடியோ உங்களே இதில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம் போட்டாங்க, தேங்காய் போட்டாங்க. அப்புறமா இந்தமாரி கட் பண்ணிக்கணுங்க. கொத்தமல்லி வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்புறமா வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். இது எப்படி இருந்தாலே நீங்கள் அரைக்கிறீங்க இல்லைங்களா, ஸோ ரொம்ப க்யூப்ஸாகவும் ரொம்ப ஸ்லைஸாகவும் இல்லை, மீடியம் சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் ரொம்ப மெலிஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறது. சீரகம் போட்டாங்க, தேங்காய் போட்டாங்க, கொத்தமல்லி போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க. இப்போ தக்காளி கூட பாருங்கள், இந்தமாரி நீங்கள் அரைக்குங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபாரன் தக்காளி, இது பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த தக்காளி யூஸ் பண்ணுறீங்களோ, நாட்டு தக்காளினா நாட்டு தக்காளி, ஃபாரம் தக்காளினா ஃபாரம் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கணும். ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அரைச்சிட்டு முறுக்க இது எந்த மாரி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கினாங்க. இதில் நான் சொன்ன மாரி ஃபஸ்ட்டு சீரகம் போட்டாங்க, தேங்காய் போட்டாங்க, கொத்தமல்லி போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கினாங்க. ஸோ இந்தமாரி இந்த இதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பி வீட்டு சமையல் 1223 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து என்னென்னா பச்சை பயிறு குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்களா? சரி வாங்க. இப்போ இது வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுமே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கடுகு சீரகம் போடணும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ கடுகு சீரகம் போட்டாங்க இல்லையா, கடுகு சீரகம் போடணும். கடுகு சீரகம் வெடிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கடுகு சீரகம் வெடிகிற வரைக்கும் எதுவுமே போடக்கூடாது. கடுகு சீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வீடியோவில் நீங்கள் சத்தத்தை கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். ஸோ பச்சை பயிர் குழம்பு, அந்த பச்சை பயிரில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. பசங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் இது. ஸோ இந்த குழம்பு சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இப்போ கருவேப்பிலை போட்டாங்களா, கருவேப்பிலை போட்டுக்கணும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் இதில். ப்ளஸ் இது ரொம்ப குளிர்ச்சி. உடம்புல உஷ்ணம், ஹீட் எதுனா இருந்தால் கூட அந்த ஹீட்டை இது எடுத்துடும். அப்புறம் இந்த கருவேப்பிலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. இந்த கருவேப்பிலை வந்து தயவுசெய்து சாப்பிடும்போது எடுத்து வச்சுடாதீங்க செப்பரேட்டாக. கருவேப்பிலை மாரி உருக்கி போட்டாங்க, வச்சு போட்டாங்கன்றாங்க இல்லைங்களா பழமொழி. ஸோ அந்தமாரி எல்லாம் இருக்கக்கூடாது. கருவேப்பிலை சாப்பிடுங்க. கருவேப்பிலை எவ்வளோ சாப்பிட்றீங்களோ ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி லேடிஸுங்க சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ கடுகு சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்காங்க. அது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குது. இப்போ ஜாஸ்தி பேர் சமைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கலரி விட்டுனே இருப்பாங்க. அப்படி கலரி விடக்கூடாது. பாருங்கள், இப்படி கலரி விட்டுருந்துமே எடுத்து வச்சிடணும் கரண்டியை.
ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. அது ஒரு சவுண்ட் வந்துன்னு இருக்குங்க, ஃபோன் வேணும்னு. சாரி, ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன பாப்பா உங்களுக்கு தெரியும், அடிக்கடிக்க வீடியோவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. இது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணுங்க. தூக்கி காட்டுமா பாப்பா, ஒரு வாட்டி காமிச்சிட்டு, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோன்னே நல்லா இது வதங்கட்டணும். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். இது வதங்க இருக்கும்போது முன்னாடியே நீங்கள் வந்து மசாலா அரைச்சி வச்சுக்கணுங்க. அது வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், இதில் நான் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? இதுக்கப்புறம் வரும். நீங்கள் வந்து இது தாளிச்சு இருக்கும்போது அரைக்கக்கூடாது, முன்னாடியே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க, சரிங்களா? ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் வாங்க. என்னென்ன அரைக்கணும்னு நான் இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம செப்பரேட்டாக ஜாரில் அரைக்கணுங்க. ஸோ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், எண்ணெய் போட்டாங்க, கடுகு சீரகம் போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, கருவேப்பிலை போட்டாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க, மஞ்சத்தூள் போட்டாங்க, தனியாத்தூள் போட்டாங்க. ஸோ பச்சை பயிர் குழம்புக்கு இதெல்லாம் போடணும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு சில்லி பவுடர் போடணும். வெரி குட் ரைனாட் கோங்கே. இப்போ நெக்ஸ்ட் சில்லி பவுடர் போட்டிருந்தோமே, கரம் மசாலா போடணும். வெரி குட். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் சொல்கிறத இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிருந்தோமே, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஸோ இப்போ அரைச்சி வச்சிருந்த ஊற்றிக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா எது எது அரைச்சாங்கன்னு, மசாலா அரைச்சி வச்ச மசாலா இப்படி ஊற்றி இப்படி நல்லா கலரி விடணும். இப்போ இது நல்லா கொதி வரணும். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொடுங்க, ரைனாட்க்கு தண்ணி கொடுங்க, தண்ணி குடிப்பா. ஸோ இப்படி ஆனந்தமே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா அரைச்சி போட்டிருந்துமே தண்ணி ஊற்றிக்கணும். சொல்லு, பண்ணியும் சொல்லு, தண்ணி ஊற்றிக்கணும் சொல்லு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் வந்து இல்லப்பா, தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்க, தண்ணி ஊற்றுனதுமே பச்சை பயிர் போட்டுக்கிறாங்க. சொல்லக்கூடாது அப்படியெல்லாம். ஸோ பச்சை பயிர் போட்டுன்னு இருக்காங்க. பச்சை பயிர் அது நல்லா இருக்கும். பூவாக்கு, ஒயிட் ரைஸ் பூவாக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். சொல்லு, எல்லாருக்குமே சொல்லு, இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை பயிரும் போட்டாங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஸோ நல்லா கலரி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. லப்பர் செக் பண்ணுங்கள். லப்பர் கிட்டலாம் க்ளீனாக தான் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாஸ்தி பேர் செக் பண்ணாமல் அப்படியே போட்டுடுறாங்க. போட்டதுனால அது குக்கர் வந்து வெடிஞ்சு எவ்வளோ பேருக்கு ஹெல்த் இஷ்யூ
நல்லா ஆயிருக்கு. ஸோ தயவுசெய்து குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி ரப்பரை செக் பண்ணுங்கள். ஸோ அந்த வெயிட் விசிலும் போட்டாங்க. இப்போ விசில் வந்து 2 விசில் வந்தால் போதுங்க. 2 விசில் வந்துட்டு இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 இல்லைன்னா 3 வந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஸோ விசில் வந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4 விசில் விட்டு இருக்கோம். நான் 3 விசில்னு சொன்னேன். நீங்கள் 4 விசில் கூட விடலாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பச்சை பயிர் குழம்பு ஆயிருக்கு. வாவ், அங்கே பாருங்கள், உங்களுக்கு பச்சை பயிர் தெரியுதுங்களா? ஸோ இந்த திக்னஸில் வந்தால் தான் பச்சை பயிர் குழம்பு. இந்த திக்னஸ் வராமல் வெறும் குழம்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது பச்சை பயிர் சாம்பார் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், லஞ்சுக்கு ரைஸ் கூட சாப்பிட்லாம், டின்னருக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இது ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.